உறவு வணக்கம். கடந்த மருது சகோதரர்களோட நினைவு நாள் அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருச்சி திருவரம்பூர் பகுதியில் ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்தில் திருச்சியில எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பட்டியலை கொடுத்திருந்தாரு. அதுல லால்குடிக்கு வழக்கறிஞர் மதனும், அதே போல மணச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில தேன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருச்சி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் சொல்லியும் அறிவிச்சிருந்தாரு. அது எல்லோருக்குமே தெரியும். இப்ப இந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ்க்கு எதுக்கு மறுவாய்ப்பு கொடுத்தாரு, இந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பாராளுமன்ற தேர்தல் 2024 என்னென்ன வேலைகளை செஞ்சாரு, எத்தனை நாள் தேர்தல் பணி செஞ்சாரு, குறிப்பா ஒவ்வொரு தொகுதிக்கு எப்படி போனாரு, அது திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில எத்தனை நாட்கள் வந்து களப்பணி செஞ்சாரு அப்படிங்கிற சில விடயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். வழக்கம் போல நீங்க எது நினைச்சிடாதீங்க, என்னடா எல்லாத்தையும் கழுவி ஊத்திட்டு இப்ப இவங்களே இவ்வளோ பெரிய சீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சின்ன குறிப்பு, ஏன்னா நம்ம புகைப்படத்தில் எடுத்தது அதோட தேதி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மண்டையில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த மெமரி பவர் இருக்குல்ல, அது குறைவு. அதனால நம்ம நேரடியாக போயிடலாம். அதுக்காக நீங்க அவர் நினைச்சுக்காதீங்க இந்த கரூர்ல சம்பவம் முன்னிட்டு போய் ஒளிஞ்சிருக்காருல, அப்படி கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மார்ச் 3, 2024 தான் ஒட்டுமொத்த தொகுதிகளையுமே கூப்பிட்டு திருச்சி இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியையும் கூப்பிட்டு இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா அப்படின்னா துரைமுருகன் அண்ணன் தலைமையில் அங்க இருக்கக்கூடிய முக்கிய கட்சி பொறுப்பாளர்கள், அப்புறம் அண்ணன் சரவணன் உள்ளிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து இவரை வந்து இவர் தான் வேட்பாளர், இவருக்கு நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் திட்டி எப்படி நிதி வாங்க போறோம், எப்படி வந்து நம்மளோட பங்களிப்பு இருக்க போகுது அப்படின்னு ஒரு அறிமுக கூட்டம் வைக்கிறாங்க. அந்த அறிமுக கூட்டத்தை நீங்க பாப்பீங்க, பின்னாடி தெரியும். இப்படி நடந்து முடிந்தது. அந்த மார்ச் 3, 2024 அவர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதே போல அடுத்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மார்ச் 3 எப்படி அதே மார்ச் 3ல முத்தரையர் சிலைக்கு மாலையை போட்டு தன்னோட தேர்தல் பணியை துவக்கமா இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கே செய்யறாரு. அதை செஞ்ச பிறகு அந்த போய் சிலைக்கு மாலையை போறாரு. எப்படி கூட்டம் காலையில் நடக்குது, அதன் பிறகு மாலையை போட்டு தேர்தல் முதல் பணியா தொடங்குறாரு. இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 12, 2024 திருவரம்பூர் தொகுதிக்கு வந்து ஒரு கலந்தாய்வு ஏற்பாடு பண்றாரு. அந்த கலந்தாய்வுல நம்ம என்னென்ன திட்டங்கள் செய்ய போறோம், எப்படி எப்படி கலப்பணி செய்ய போறோம் அப்படின்னு ஒரு திட்ட வகுத்தல செய்யறாரு. இதற்கு இடையில இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்தந்த பகுதிகளில் உறவுகள் வந்து பரப்புரை செஞ்சாங்க, திணை பரப்புரை செஞ்சாங்க, போனாங்க வந்தாங்க. அது வேற. இவர் என்னென்ன செஞ்சாரு, அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதா நாம பேச போறோம். அதே போல மார்ச் 14, 2024 என்ன அப்படின்னா மொழி பொறியியர்களுக்கு அப்படியே திருவரம்பூர் கலந்தாய்வு முடிஞ்சோன்னே மார்ச் 14, 2024 மொழி பொறியியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறதா செலுத்தி நம்ம தேர்தல் பணி நடத்தணும் அப்படின்னு போறாரு. அப்படி போகும் பொழுது அங்க ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படி வந்து அந்த ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கொடுக்கல. நம்ம வழக்கறிஞர் சுரேசனை வந்து ஒரு சைடு அலைஞ்சிட்டு இருந்தாரு, போனாரு. அவன் அனுமதியை கொடுக்காம என்ன பண்ணாங்கன்னா கைது செஞ்சாங்க. அன்னைக்கு அவரோட சேர்ந்து நம்ம எல்லோருமே கைதாகி அன்னைக்கு அதே நாள்ல விடுதலையும் செய்யறாங்க. எப்படி மண்டபத்தில் உட்கார வச்சிங்கள நம்ம வேலையை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற செஞ்சாங்க. அப்ப கூட என்ன செஞ்சாங்க சொன்னாரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த கைதுக்கு நம்ம இது பண்ணணுமா, ஏன்னா நம்ம அடுத்தது தேர்தல் பண்ணிருக்கு முடங்கிற போதுனப்ப அப்புறம் ஒரு கட்டத்தில் இல்ல நம்ம கைதே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்து கைது செஞ்சு விடுதலை செய்யப்படுறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 2 வந்து சீமான் அண்ணன் வந்து எங்கன்னா திருச்சி திருவரம்பூர்ல இருக்கக்கூடிய கல்கண்டார் கோட்டை இருக்குல்ல, அந்த கல்கண்டார் கோட்டையில ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு அண்ணன் சீமானே வந்து உட்கார்ந்து நேரில் பேசுறாரு. அதுல பேசும் பொழுது வழக்கம் போல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மரியாதை செலுத்தி ஆனந்த் சீமான் பேசி பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட நாள்ல அவர் மத்த பகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்கப்பட்ட காலம் கம்மி, நமக்கு என்ன சின்னங்கிறது தெரியாது, இதெல்லாம் இருக்க போது அவர் மற்ற பகுதிகளையும் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி அண்ணன் ஆரம்பிச்சு திரும்ப பரப்புரைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஏப்ரல் 2 இது அண்ணன் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் 3 மறுபடியும் வந்து எங்க அப்படின்னா திருவரம்பூர் தொகுதி உட்பட்ட இந்த தேநீர்பட்டி, அந்த பூலாங்குடி அப்படின்னு இந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த எப்படி சொல்றோம் நவல்பட்டை, இந்த பகுதியெல்லாம் சுத்தி ஒரு வாகன பரப்புரை, அது நீங்களே பார்ப்பீங்க. இப்படி வாகன பரப்புரையை செஞ்சு முடிச்சு அங்க வந்து நிறைய அந்த ஜல்லிக்கட்டு சார்ந்து போனதுனால நிறைய ஆட்கள் வந்து அங்க அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க. ரெண்டாவது இதுக்கு முன்பு திருவரம்பூர்ல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தலில் 15,000 வாக்குகள் வாங்கியிருந்தோம். நம்ம எப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் 15,000 வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி 12,000
போன எம்பி தேர்தலில் 12 சீட்டை வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் 15 சீட்டை வாங்கி ஒரு வலுவான கட்டமைப்புல இருந்தோம். ஏன் 15 நின்றுச்சு அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, மக்கள் நீதி மையம் சொல்லி ஒரு பெரிய பணக்காரரை போட்டு தொகுதி முழுக்க வேணும் வேணா அனுப்பி வர ஆட்கள் 500 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட பார்ட் டைம் ஜாபாவே கொடுத்திருந்தாரு, வேலையாவே கொடுத்திருந்தாரு. ஒரு 10-15 பேர் தொகுதிக்குள்ள சுத்திட்டு இருந்துச்சு. அதுல ஒரு வேனுக்கு 20 பேர் இருந்தாங்க. அந்த 20 பேருக்கு 500 ரூபாய் தண்டையில கொடுத்து பணிகளை செஞ்சு சிறப்பா காசை இறைச்சி செலவு பண்ணாரு. அதையெல்லாம் தாண்டி நம்ம கொள்கை கோட்பாடு அப்போ வந்து அண்ணன் சோரசுரன் சட்டமன்ற தொகுதி இதுல களமாடி இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் பீட் பண்ணி நம்ம வர கிடையாது. நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, பொருளாதாரமே இல்லையே, நம்மளே பிச்சை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழல்ல நம்மளோட கலப்பணியெல்லாம் செஞ்சு நம்மளோட உறவுகள் எல்லாம் காட்டி அவங்க வீடு வீடா செஞ்சு பேசி நம்ம வாக்குகளை பெறோம். எப்படி சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்பு நடந்த இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாக்குகளை வாங்கி 15,000 கொண்டு போய் வச்சிருந்தோம். இது ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதன் பிறகு வளர்ச்சி தான், நமக்கு எங்குமே வீழ்ச்சியே கிடையாது. திருவரம்பூர் தாம் தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் வளர்ச்சி தான், நமக்கு வீழ்ச்சிக்கு கிடையாது. குறிப்பா திருவரம்பூர் தொகுதிக்கு வீழ்ச்சிங்கிறதே கிடையாது. இப்படி போயிட்டு இருந்துச்சு. தேர்தல் சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 6 3க்கு அப்புறம் 6 2024 எங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா பால்பனையில இருந்து திருவரம்பூர் வரைக்கும் உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடின்னு அடிச்சு தேர்தல் வாகன பரப்புரையை மேற்கொள்றாங்க. நம்ம வீடு வீடா தனித்தனியா போய் நம்ம பரப்புரை செய்து வச்சிருந்தோம். காலையில போவோம், மாலையில போவோம், வேலை நேரத்தை தாண்டி நம்ம போவோம். தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த 5 நாட்கள் சிறப்பாக செஞ்சிருந்தோம். அது ஒரு புறம். ஆனா இந்த இவரை கூட்டிட்டு வேட்பாளரை கூட்டிட்டு நம்ம போகும் பொழுது அந்த மாநகராட்சி எல்லைகளுக்குள்ள உட்பட்ட பகுதிகளில் பால்பனையிலிருந்து திருவரம்பூர் வரைக்கும் அடிச்சு சிறப்பா களமாடி இருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 12 2024 அண்ணாவளைவு பகுதி உட்பட்டு அப்படியே அந்த துவாவளி தெற்குமலை இப்படிலாம் சுத்தி வராங்க. சுத்தி வரும் பொழுது நிறைய பரப்புரை செய்ததை நம்ம காணொலியில பாக்குறோம். இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, அன்றைய தினமே இரவு அவருடைய காலை பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமா வீங்கி பயங்கரமா இருந்தது. அவரு அதை தாண்டியும் பரப்புரை செய்தாரு. இப்படிதான் செஞ்சாங்க. அதனால ஒரு வலிமை மிக்க ஆட்களை தான் அன்னை உணர்ந்த நிறுத்துறாங்க. அப்புறம் ஏப்ரல் 16 2024 துவாகுடி மலை, அது மறுபடியும் துவாகுடி மலைகள்ல எஞ்சிய பகுதிகளில் அந்த கலப்பணியை செய்யறாங்க. இப்படி அந்த தேர்தலில் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 9 நாள் தான் வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்திலிருந்து அண்ணன் சீமானந்தி பேசிட்டு போனதுல திருவரம்பூர் தொகுதி கலந்தாய்வு, இப்படி 9 நாள் மட்டும்தான் வாகன பரப்புரை மேற்கொண்டு அவர் எங்களோட பயணிச்சார். யாரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் அண்ணன் அவர்கள் நம்ம கூட 9 நாள் மட்டும் தான் பயணிச்சார். என்னப்பா நீ வாழ்த்திரியா திட்டுறியா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கலாம். ஏன்னா மற்ற தொகுதியும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்படி இருக்கக்கூடிய அங்கங்க போய் அவர்கள் அந்த வேலையை செய்யணும். இதுக்கிடையில அவருடைய வேலைகள் இருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அது ஒரு பெரிய வேலை. இப்படி 9 நாள்ல அவர் சிறப்பா செயல்பட்டு, அவர் கூட நம்ம உறவுகளும் சிறப்பா செயல்பட்டு அவர் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? நம்ம திருவரம்பூர் தொகுதியில மட்டும் அவர் வாங்கின வாக்கு பாத்தீங்கன்னா 20,354 11.24% வாக்க பெறாரு. இதுக்கு முன்பு 15 சொல்லியிருந்தோம் நம்ம சட்டமன்ற தேர்தலில். அதுக்கு முன்னாடி 12 சீட்டை சொல்லியிருந்தோம் போன பாராளுமன்ற தேர்தலில். அது வினோத் கேண்டிடேட்டா நினைப்ப நினைப்ப எடுத்த வாக்குகள் இப்படி நம்ம வளர்ச்சியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திருவரங்கத்தில் 24,853, அப்புறம் கந்தர்வக்கோட்டையில 15,433, அப்புறம் புதுக்கோட்டையில 16,764, திருச்சி மேற்குல 16,060, திருச்சி கிழக்குல 13,288, அப்புறம் தபால் வாக்கு 70ன்னு சொல்லி இப்படி 1 லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அவரை திருவரம்பூர் தொகுதியில அண்ணன் நிறுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு. சில இப்ப தற்கொலைகள் கடிதத்தில் போட்டிருந்தாங்க, பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, செய்தித்தாள்ல சாதிய கட்டமைப்பு படிதான் நிறுத்துறாங்க. சாதிய கட்டமைப்பு வாயில் நல்லா கட்டமைப்பு அப்படிங்கிற போல நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்றேன். சாதிய கட்டமைப்பு வேற, அதாவது அந்தந்த சாதி பங்கீடு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிறது அண்ணனோட நிலைப்பாடு. அது உண்மையும் கூட, நம்ம அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனா இவர்கள் திணிக்கிறது எப்படின்னா மற்ற கட்சிகள் போல செயல்படுறாங்க. அவரது சாதி பார்த்து நிக்காம ஜெயிச்சதெல்லாம் இல்லையா, 2-3 வரலாறு இருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்விதான், அதாவது இந்த வெள்ளை சக்கரை திங்கும் பொழுது நமக்கு கேடு அப்படின்னு தெரியுமா தெரியாதா? கேடுங்கிறதுனால நானோ நீங்களோ திங்காம இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த ரேஷன் கடை அரசு அங்கன்வாடிகள் இருக்குல்ல, அங்க கொடுக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல கொடுக்கக்கூடிய அந்த சக்கரை என்ன கடல்ல இருக்கு, என்ன சக்கரை
வெள்ளை சக்கரை. இப்படி அரசை வித்துக்கிட்டு இருக்கும்போது அதை வாங்கி திங்கக்கூடிய நிலைமையில இருக்கும். நீ ஏன் திங்கிற, மாத்தணும் பேசணும் அப்படின்னா ஆட்சிக்கு வராம ஒரு மயிரையும் புடுங்க முடியாதுடா. அந்த இந்த வேலை லட்சியம் போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அழுத்தத்தை கொடுக்கலாம், ஆனா சட்டத்தை இயற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஆட்சியில உட்காரணும். அப்ப உங்களுடைய சேர்ந்து உங்க கூட சேர்ந்து நாங்களும் அதை தான் தின்னு சாவக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. இதுதான். அப்ப நம்ம வந்தவர்கள் சரி செய்யறதுக்கும் நம்ம வராததுக்கு முன்னாடி சரி செய்ய சில தற்கூரி பேசுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப திருவெரும்பூர்ல ராஜசேன கம்யூனிட்டியே போடுறாங்க, அந்தந்த பகுதியில் அந்தந்த கம்யூனிட்டியே போடுறாங்க அப்படின்னா இத அண்ணன் வந்து உட்கார்ந்து சரி செய்து சாதி ஒரு மயிருக்கு சமம், சாதி என்பது கிடையாது அப்படின்னு அவர் மாத்தி அடுத்த சமூகம் வந்து அந்த மண்டை கழிவு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாட்கள் பிடிக்கும். இப்ப அவர்கள் போட்ட சாலையில நம்ம பயணிக்கிறோம். தெளிவா சொல்லணும் அப்படின்னா அவர்கள் போட்ட சாலையில நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த வழியா போய் தான் நம்ம இலக்கை அடைய முடியும். அதுக்கு சாதி பார்த்து தான் போட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நிறைய இருக்கு. அவர் யாரு, அவருக்கு எவ்வளவு வாக்குகள் விழும், ரெண்டாவது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, இதை தாண்டி பொருளாதார சூழல் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு வேட்பாளரையுமே தேர்வு செஞ்சு போறாரு. அண்ணன் யாரை காட்டி இவங்க வேட்பாளரமோ அவங்க கூட நம்ம நின்று பயணிக்க போறோம். தலைமை சொல்லுக்கு கீழ்படுதல் தான் ஒரு புரட்சியாளனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் அழகு, அதுவும் குறிப்பா தம்பிகளுக்கு அழகு. அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து சில விஷக்கிருமிகள் என்ன செய்யுது அப்படின்னா செய்தித்தாள்கள் வந்து சாதியை பார்த்து கொடுத்துட்டாரு, சாதியை பார்த்தும் கொடுக்கல, பார்த்தும் கொடுக்கல. அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கு. நீ உன்னை மட்டும் பார்த்துட்டு நீ பேசக்கூடாது, ஒவ்வொன்றுமே இருக்கு இதுல. சரியா? அதனால நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து தெளிவுரைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த காணொலியில நம்ம பேச முற்பட்டமே. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் என்னென்ன வேலைகளை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம். இப்படி 9 நாள்ல ஒரு தொகுதியில இவ்வளவு வாக்குகளை பெற முடியும், இப்படி பயணிக்க முடியும்னா இன்னைக்கு அந்த ஒரு தொகுதியில மட்டும் தான் வேலை பார்க்க போறாரு. அப்ப இவருக்கு உறுதுணையா நின்று நம்ம என்னென்ன வேலைகளை செய்யணும். இது திருவெரும்பூர் தொகுதிக்கு மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் உள்ள வேட்பாளரோட திறமை பயங்கரமா இருக்கு. அவர்களுக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த வேட்பாளர் டம்மியா அப்படிங்கிற கேள்வியை கேட்காதீங்க. அது வேற. இதுக்கு முன்னாடி போட்ட ஒவ்வொரு முறையுமே தேர்வு செஞ்சு தான் போறாரு. ஒவ்வொரு முறையுமே நம்ம வளர்ச்சி அடைந்து தான் வரோம். அதாவது முதல் படிக்கட்டு இல்லாம இரண்டாம் படிக்கட்டு கிடையாது, முதல் வேட்பாளர் இல்லாம இந்த இரண்டாம் வேட்பாளர் கிடையாது. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதனால இதையெல்லாம் மறந்து பல சண்டை சச்சரவுகளை மறந்து இனத்துக்காக உண்ணாணிக்கக்கூடிய சூழல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அண்ணன் யாரை காட்டி வேட்பாளருங்கிறாரோ அவருக்காக உறுதியா நின்று போன அதிகபட்சம் வெல்ற விளையாடுறது வேற, போன வாக்கு சதவீதத்தை விட 1% அதிகமா இருக்கக்கூடிய வேலையை செஞ்சாதான் நம்ம வேலை செஞ்சிருக்கோம், களமாடி இருக்கோம், கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். அதை விட்டுட்டு உனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, பண்ணல, போகல, வரல, நக்கல, இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வேலையை செய்வோம். ஏன்னா இதை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு நம்ம வர கிடையாது, இதை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு நம்ம வர கிடையாது. நம்ம என்ன கொடுக்க போறோம் இந்த மக்களுக்கு, அண்ணன் என்னத்தை நமக்கு கற்பிச்சாரோ நம்ம என்னவா கொண்டு போய் கொடுக்க போறோம், அதை மட்டும் மண்டையில ஏற்றி தத்துவத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் முன்னிறுத்தி அண்ணன் சீமான் கையை வலுப்படுத்தி பிடிச்சுக்கிட்டே நடந்து போனா நம்ம வெற்றி அடைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.